அப்போ அவள் எப்ஸ் கிட்ட நாங்கள் எல்லாருமே இங்கே ட்ராப் ஆகிருக்கோம், அவனுக்கு தேவையான சோல்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் மாட்டிக்கிட்டு இருப்போம்னு சொல்லும்போது இப்போ இன்னொரு பக்கம் கேப்டனோட ரூமில் மர்ஃபி இருந்தார்ல, அவர் பயங்கரமாக சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் முன்னாடி அந்த 1962 மறைஞ்சு போச்சுல்ல அந்த கப்பலோட கேப்டன் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்து நம்மால் பயந்து போய் நிற்கிறப்ப அவர் ஒரு நோட் புக் கொடுக்குறாரு. அதில் அந்த ஷிப்போட பிக்சர்ஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஷிப்பில் இருந்து தான் அந்த கோல்டு பார்ல இந்த கப்பலுக்கு வந்திருக்கும். ஆனால் அதில் இருக்கிறவங்களாம் செத்துட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒருத்தனை உயிரோடு இருக்கான்னு சொல்லி அவனோட ஃபோட்டோ காட்ட அதை பார்த்த மர்ஃபி ஷாக் ஆகுறாரு. இப்போ டாட்ஜும் எப்ஸும் அந்த என்ஜின் ரூமுக்கு போய் அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் எப்ஸ் மறுபடியும் அந்த இன்னொருத்தனை கண்டுபிடிக்க போறா. அப்போ அந்த சின்ன பொண்ணு எப்ஸை டச் பண்ண அவளோட மெமரி மூலமா 1962 லாரலே அப்படிங்கிற கப்பலை கண்டுபிடிச்சப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரிய வருது. அதாவது 1962 இவங்க எல்லாரும் அந்த ஷிப்பை கண்டுபிடிச்சு அதில் இருக்கிற கோல்டு பாரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கோல்டுக்கு ஆசைப்பட்டு அடிச்சுக்கிட்டு செத்துருக்காங்க. அதில் மீதி இருக்கிற சில பேர் அந்த கோல்டு தேடி போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற சிங்கர் அவங்கள செடியூஸ் பண்ணி கொண்டு இருக்கா. ஆனால் கடைசியில் அவளையும் ஏமாற்றி ஒருத்தன் கொண்டுட்டான். இப்போ அவன் யாருன்னு பார்த்தா அதுதான் அந்த ஃபேர்மேன். அவன் தான் படத்தோட ஆரம்பத்தில் இந்த டீம் கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த கப்பலை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ கொடுத்துருப்பான். அவன் எதுக்கு இத்தனை பேர்த்து அங்கே கூட்டிகிட்டு போனான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட எப்ஸ் உடனே மர்ஃபியை ஃபிஸ்டாங்கில் போட்டாங்கல்ல, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு அங்கே ஓடுறா. பார்த்தா அதுக்குள்ளே அது ஃபுல்லாக தண்ணி வந்து அவரும் செத்துருப்பாரு. அதுக்கும் காரணம் அந்த ஃபேர்மேன் தான். இப்போ இதை பற்றி நம்ம எப்ஸ் டாட்ஜி கிட்ட இப்போ நீ நான் இன்னொருத்த 3 பேர் மட்டும் தான் உயிரோடு இருக்கோம், இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேர்மேன் வந்துடுறான். உடனே எப்ஸ் டாட்ஜி கிட்ட ஒரு கன்னை கொடுத்து நீங்கள் 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, எக்காரணத்தை கொண்டு கீழே வராதீங்கன்னு சொல்லிட்டு கீழே போகிறா. இப்போ கீழே போனவன் அந்த கப்பலுக்கு ஒரு பாம்பை செட் பண்ணுறா. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஃபேர்மேன் கீழே போகிறேன்னு கிளம்ப டாட்ஜ் அவனை விட மாட்டேங்கிறான். இப்போ 2 பேருக்கு சண்டை வர அந்த டாட்ஜ் அந்த ஃபேர்மேனை சுட்டுட்டு கீழே போகிறான். ஆனால் பார்த்தா அந்த ஃபேர்மேன் சாகவே இல்லை. இப்போ டாட்ஜ் எப்ஸ் கிட்ட வந்து நான் ஃபேர்மேனை கொண்டுட்டேன்னு சொல்ல அந்த எப்ஸ் அதை நம்பவே இல்லை. ஏன்னா அவங்க டீமில் என்ன 3 பேர் உயிரோட இருக்காங்கன்னு சொன்னால, அந்த 3வது ஆள் எங்கன்னு அவன் கேட்கவே இல்லை. பார்த்தா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ஃபேர்மேன் தான் டாட்ஜை கொண்டுட்டு அவன் ஃபேஸில் இங்கே வந்திருப்பான். இப்போ அவன் ஒரிஜினல் ஃபேஸை காட்டுறான். இப்போ மொத்த பேரே அந்த ஃபேர்மேன் எதுக்காக வர வச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவன் நிறைய பாவத்தை பண்ணிட்டு செத்து மேலே போகும்போது அவனுக்கு பனிஷ்மெண்ட்டாக அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கப்பல் ஃபுல்லாக கரப்டட் சோல்ஸை கொண்டு வரணும், அவங்கள நரகத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கான பனிஷ்மெண்ட்டு. ஆனால் அந்த சின்ன பொண்ணு செத்தால, அவ ஒரு கரப்டட் சோலாக இல்லாததுனால அவனால் அதை பண்ண முடியல. இப்போ அவன் எப்ஸ் கிட்ட நீ அந்த கப்பலுக்கு பாம் வைக்காத, நீ இங்கிருந்து கிளம்பிடு, வேற யாராவது இங்கே வரும்போது அவங்கள கொண்டு நான் என் டார்கெட்டை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 2 பேருக்கு சண்டை வர ஒரு கட்டத்தில் எப்ஸ் அவனை சமாளித்து அவள் செட் பண்ணால அந்த பாமை வெடிக்க வச்சிடறா. அதில் அந்த ஃபேர்மேன் கப்பலோடு சேர்ந்து எரியிறான். ஆனால் எப்ஸ் எப்படியும் நீந்தி தப்பிக்கிறா. அவளுக்கு அந்த சின்ன பொண்ணோட ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க.